தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வந்த சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் ஐபிஎஸ் பதவியேற்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். सर ಎಲ್ಲ ಕ್ಯಾಮೆರಾ ಬನ್ನಿ ಸರ್. ಸರ್ ಎಲ್ಲ ಕ್ಯಾಮೆರಾ ಬನ್ನಿ ಸರ್. ಆಡ್ತಾರೀங்க. ಸರ್ என்ன நெருக்குதாங்கடா, நான் புகை வந்துட்டு போடா. ஏய் ஆட்டதாங்கப்பா ப்ளீஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ணா. ಸರ್ ದಿಸ್ ಕ್ಯಾಮ್ರಾ ಸರ್ ಸೆಂಟರ್ ಸರ್ ಹಿಯರ್ ಸರ್ இந்த பக்கம் சார். சார் இந்த பக்கம் சார். சார் ಎಲ್ಲ ಕ್ಯಾಮೆರಾ ಬನ್ನಿ. ಓಕೆ ಸರ್ ಸಿಟಿ. பின்னாடி இருக்கவங்க நெருக்காதங்க ப்ளீஸ். ரெண்டு போல எப்படி கேமரா எடுத்துக்கணும். இன்னும் யாரை நெருக்குது? நான் தள்ளி விட்டுருவேண்ணா பலடி. இது கேட்காதங்க எவ்வளோ நெருக்குனீங்கன்னா. இங்கே கீழே பாருங்க. கேமராமேன் ஆட்டதாங்க நான் கூட என்ன சேர்க்குறேன் எல்சிடி கேமரா டவுன் பண்ணா. ஆட்டோவை பண்ணா. சார் ரைட்ல சார். ரைட் சார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் பதவியேற்றதை நாம் பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழக காவல்துறையோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்து வந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு நிறைவடைந்தை அடுத்து புதிய சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை தற்போது தமிழக அரசு நியமித்து உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது அந்த புதியதாக உருவாக்கப்பட்ட
அந்த டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள வெங்கடராமன் தற்போது பொறுப்பேற்றார். இதற்காக அவருக்கு இந்த மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. அதாவது வெங்கடராமன் ஓய்வு பெற்ற அந்த டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் கோப்புகள் முழுவதுமே அவரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன் பின்னர் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வெங்கடராமனுக்கு பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்றார். அது மட்டுமின்றி அவர் கையெழுத்திட்டு புதியதாக இந்த பொறுப்பு டிஜிபியாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறையோட சட்டம் ஒழுங்கு 32வது டிஜிபியாக இருந்து வந்த இந்த சங்கர் ஜிவாலின் பணிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில புதிதாக டிஜிபியை தேர்ந்தெடுக்கும் பணியானது இன்னும் நடைபெற்று வருகிறது. அதனால புதிய டிஜிபியை நியமிக்கப்படும் வரை பொறுப்பு டிஜிபியாக நிர்வாகத்துறை டிஜிபியான வெங்கட்ராமனை தற்போது தமிழக அரசு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது மயிலாப்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய காவல்துறை தலைமை அலுவலகத்தில் தான் வெங்கட்ராமன் பதவி ஏற்கக்கூடிய நிகழ்வானது நடந்து கொண்டு வருகிறது. டிஜிபி வெங்கட்ராமனிடம் முன்னாள் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியான சங்கர் ஜிவால் அதற்கான கோப்புகளையும் ஒப்படைக்கப்பட்டார். அந்த ஒப்படைத்த பின்னர் முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவாலை வழி அனுப்பும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அலங்கரிக்கப்பட்ட காவல் வாகனத்துல முன்னாள் டிஜிபியான சங்கர் ஜிவால் அவர்கள் அமர வைத்து சக காவல்துறை அதிகாரிகள் வடம் பிடித்து இழுத்து செல்லக்கூடிய நிகழ்வானதான் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த புதிதாக பொறுப்பேற்க உள்ள இந்த வெங்கட்ராமன் பல்வேறு பொறுப்புகள்ல பதவி வகித்திருக்கிறார். நிர்வாக பிரிவுல தான் இவர் திறமையாக செயல்பட்டு இருக்கிறார். 1994 பேட்ச் IPS அதிகாரியான இவர் தற்போது கூடுதல் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றிருக்கிறார். இவர் பல்வேறு காலம், அதாவது 1998 மதுரை நகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக பணியாற்றியுள்ளார். 99ஆம் ஆண்டு குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுல சென்னை SP-ஆகவும் பணியாற்றியிருக்கிறார். 2000 ஆண்டு அவர் சேலம் மாவட்ட போலீஸ் SP-ஆகவும் பணியாற்றி இருக்கிறார். 2001ஆம் ஆண்டு மத்திய அரசு பணியான சென்னை CBI-யிலும் பணியாற்றி இருக்கிறார். 2008ஆம் ஆண்டு DIG-ஆக இவர் அந்தஸ்து உயர்ந்து அதே CBI-ல பணியாற்றி இருக்கிறார். அதே போல 2009ஆம் ஆண்டு தமிழக காவல்துறைக்கு பணிக்கு மாற்றி CBCID DIG-ஆக பொறுப்பு வகித்தார். 2010ஆம் ஆண்டு சேலம் சரக DG-ஆக என பல்வேறு பொறுப்புகள்ல கைதேர்ந்தவராக இருக்கக்கூடிய இவர் தற்போது டிஜிபியாக நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதல் பொறுப்பாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.